ஃப்ரெண்ட்ஸ் சூரியன் புகழ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில 100 ஃபைல் இருக்கு. அது 100 லெட்டர்ஸ் இருக்கு. அது அந்த ஃபைல்ல இருக்கு. பார்ட் பார்ட்டா வீடியோவா பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ்ல வந்து வாங்கியிருக்கோம். ஆ இதில வந்து கோரிக்கை பார்த்தீங்கன்னா, அ அதாவது எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் ரினிவல் கார்டு பண்ணுறது வந்து 3 வருடத்திலிருந்து 5 வருடங்களுக்கு உயர்த்த வேண்டும்னு சொல்லி கோரிக்கை வச்சிருந்தோம். ரினிவல் பண்ணுறது வந்து 3 வருஷமா இருக்குது. அது வந்து 5 வருடமா உயர்த்தி அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அது வந்து அரசுக்கு பரிந்துரை செய்யப்படும்னு சொல்லி லெட்டர் குடுத்துருக்கிறாரு. எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸர் லெட்டரு. 2வது லெட்டர் பார்த்தீங்கன்னா, எங்க கான்ஸ்டிட்யூயன்சில பர்கூர் கான்ஸ்டிட்யூயன்சில வந்துட்டு பெரியார் நூலகம் அமைக்கிறதுக்கு வந்து கோரிக்கை குடுத்திருந்தேன் மாவட்ட ஆட்சியர்ட்ட. அதுக்கு பரிந்துரை செஞ்சிருக்கிறாரு. 2வது. 3வது பார்த்தீங்கன்னா, எல்ஐசியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அ ம இன்சூரன்ஸ் மருத்துவ காப்பீடு வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு, அ அது வந்து பிரான்ச் மேனேஜருக்கு வந்துட்டு மாவட்ட ஆட்சியர் மூலமா கடிதம் குடுத்திருந்தோம். அது கோரிக்கை குடுத்திருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, பரிந்துரை செஞ்சிருக்கிறாரு. எல்ஐசியில வந்துட்டு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொண்டு வர்றது, ஹெல்த் இன்சூரன்ஸ் கொண்டு வர்றது நிறைய பேரோட பிரதான கோரிக்கையா இருக்கு. அதனால அது குடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிபிஎல் லிஸ்ட்டு அ பிபிஎல் லிஸ்ட் வந்து ரீசர்வே பண்ணுறதுக்கு வந்து குடுத்துருந்தோம். அது வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து பரிந்துரை செஞ்சிருக்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டிஓ ஆஃபீஸ்ல வந்து அ எத்தனை பேர் வந்து டிரைவிங் ரூ. 50 பே பண்ணிட்டு கத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து தகவல் வந்து அது குடுத்துருக்குறாங்க. எத்தனை பேர் வந்து அ ரூ. 50 கட்டிட்டு வந்து அ ட்ரெய்னிங் வந்து ஓட்டுநர் பயிற்சி எடுத்துக்கிறாங்க அப்படின்ற தகவல கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாத இது நெறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து அங்கேயே போய் ஜீப் டிரைவிங் வந்து இலவசமா கத்துக்கிறத விட, ரூ. 50 பே பண்ணிட்டு கத்துக்கலாம். ஏன்னா வந்து டிரைவிங் ஸ்கூல்ல வந்து நெறைய பேர் போயிட்டு அதிகமா பணம் பே பண்ணி கத்துக்கிறாங்க. இதில இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50 மட்டும் தான். அது இலவசம்னு சொல்லக்கூடாது. ரூ. 50ன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அ அது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னா, அ தரிசு நிலங்கள்ல வந்துட்டு மரங்கள வளர்க்கறதுக்கு வந்து ஊக்கத்தொகைய உயர்த்தி குடுக்க சொல்லி வந்து கோரிக்கை குடுத்துருந்தோம். அது சம்மந்தமா அ அ துறைய நீங்களே அணுகி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பதில் கடிதம் குடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அ ரேஷன் கடையில குடுக்குற அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை அதெல்லாம் வந்து பேக் பண்ணி குடுத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். கோரிக்கை கடிதம் குடுத்துருந்தோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஸ்லேருந்து குடுத்துருந்தாங்க. டிஎன்பிடிஎஸ்லேருந்து என்ன சொல்லியிருந்து பார்த்தீங்கன்னா, அதுவே வந்து சரியான அளவுல தான் வந்து குடுக்கப்படுது. அதுக்கு வந்து பேக் பண்ண வேண்டிய தேவையில்ல. இருந்தாலும் அவங்க கவர்மெண்ட் நாலேட்ஜ் கொண்டு போகணும்னு சொல்ற மாரி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெட்ரோல், டீசல், எல்பிஜி வாகனங்கள் சிஎன்ஜிக்கு மாறணும்னா ஊடு பெருக்கிட்டேன். சிஎன்ஜிக்கு மாறணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஆ வந்து தகவல் சொல்லிட்டு தான் வந்துட்டு மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு கடிதம். அடுத்த கடிதம் பார்த்தீங்கன்னா, எல்ஐசியில வந்துட்டு கிளைம் 3 வருஷத்துக்குள்ள பணம் எடுக்கல, இது கிளைம் வாங்கலன்னா வந்து ஃப்ரீஸ் ஆகுற மாரி வந்துட்டு இல்ல. ஆனா வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல ஃப்ரீஸ் ஆகுது. அத மாத்தணும்னு சொல்லி கோரிக்கை குடுத்துருக்கோம். தொடர்ந்து பாருங்க.